ஆனா அடுத்த சில நிமிஷத்திலேயே அங்க இருந்த மக்கள் எல்லாரையும் நேத்தன் சிதறடிக்கிறான். அவன் கையில அந்த பலியாடு முன்னோராவி இருக்கு. நேத்தன் அந்த ஜெனரலோட முதுகுலையே ஒரு பலமான அடி கொடுக்க அவனுக்கு பெரிய அடி விழுது. வெல்லவே முடியாத தெய்வத்தையே இவன் இப்படி அடிக்கிறானேன்னு யூஜினும் மத்தவங்களும் வாய் அடைச்சு போய் நிக்கிறாங்க. அந்த ஜெனரல் நேரா போய் செவத்துல மோதி செருத்த உடைச்சிட்டு விழுது. செவுத்துல பட்டு பட்டு தெரிக்கிற அந்த தெய்வத்தோட மூஞ்சு முழுக்க இப்போ வீக்கமும் ரத்தமுமா இருக்கு. இவ்வளவு நேரமா தான் வியந்து பார்த்த அந்த தெய்வம் இவ்வளவு கேவலமா அடி வாங்கறத யூஜினால நம்பவே முடியல. இது சத்தியமா நடக்காது, இது ஏதோ மாயையா இருக்கும், முன்னோர்களை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு அவன் கத்துறான். ஒரு சாதாரண மனுஷன் கடவுளையே போட்டு அடிக்கிறத பார்த்து வேலைக்காரங்க மிரண்டு போறாங்க. யாருடா இவன், இவனுக்கு இவ்வளவு பவர் எங்கிருந்து வந்துச்சுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. இந்த வேட்டை எனக்கு புது புது வித்தைகளை கத்து கொடுத்துருக்குன்னு நேத்தன் சொல்றான். நெருப்பு மந்திரத்தை வச்சு இப்போ காத்துலயே நடக்கிற வித்தையை அவன் கத்துக்கிட்டான். மனுஷங்களோட அந்த சக்கரவர்த்தி மறைஞ்சப்போ தனக்கு நிறைய நினைவுகளை விட்டுட்டு போனதை நேத்தன் நினைச்சு பார்க்கறான். ஒரு சின்ன திருடன் வந்து என்னோட தண்ணி சக்தியையே எதிர்க்கிறானான்னு அடிபட்டு கிடக்கிற ஜெனரல் கத்துறான். இந்த சுத்தமான தண்ணியை மட்டும் நான் குடிச்சிட்டா என் பழைய பலம் எல்லாம் திரும்பி வந்துடும், நான் இன்னும் பவர்ஃபுல் ஆயிடுவேன்னு அவன் சொல்றான். அந்த தண்ணி எல்லாம் தனக்குத்தான் சொந்தம்னு, யாருக்கும் ஒரு சொட்டு கூட தரமாட்டேன்னு அந்த ஆவி ரொம்ப திமிரா கத்துது. நேதன் ஒரு சொடுக்கு போட்டுட்டு, நிஜமாவே இதெல்லாம் உனக்குத்தான் சொந்தம்னு அவ்வளோ நம்பிக்கையான்னு ஆச்சரியமா கேட்குறான். தான் இருட்டு பீனிக்ஸ் பறவை மேல ஏறிக்கிட்டு பின்னாடி அந்த பெரிய கோபுரத்தை வரவழைக்கிறான். அந்த ஆவி பலத்தை ஏத்திக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட மிஞ்சக்கூடாதுன்னு எல்லாத்தையும் உறிஞ்ச சொல்லி உத்தரவு போடுறான். நேதன் ரொம்ப மிரட்டலா கைய காட்ட அந்த கோபுரம் தண்ணி எல்லாத்தையும் வேகமா இழுக்க ஆரம்பிக்குது. ஒரு நகரத்தையே முழுங்குற அளவுக்கு அங்க ஒரு பெரிய நீர்ச்சுழல் உருவாகுது. இந்த தண்ணிக்கு நான் தான் எஜமான், இத தொடாதேன்னு அந்த ஜெனரல் ஆவி தடுக்க பாக்குது. ஆனா நேதன் அதை துளி கூட மதிக்காம எல்லா தண்ணியையும் கோபுரத்துக்குள்ள இழுத்துடுறான். யாரோ ஒரு சின்ன பையன் வந்து நம்ம குடும்பத்துக்கே சவால் விடுறதான்னு யூஜினும் மத்தவங்களும் கொதிக்கிறாங்க. ஒருத்தன் ஒரு விசித்திரமான பொருளை எடுத்து, எங்க வெற்றிக்கு இடையூறா இருக்கிற நீ இப்பவே சாகுன்னு நேதனை நோக்கி வீசுறான். தான் கண்ணாடி மாய சக்தியை பயன்படுத்தி நேதனை தோற்கடிக்க பாக்குறான். அப்படியே தான் ரத்தத்தையே பலியா கொடுத்து ஒரு பச்சைக்கல் ஆவிய கிளப்பி விடுறான். எங்க முன்னோரை காப்பாத்த அந்த அயோக்கியனை இப்பவே கொன்னுடுன்னு அந்த ஆவிக்கு கட்டளையிடுறான். நேதன் ஏகப்பட்ட நெருப்பு பறவைகளை வரவழைச்சு, இந்த விளையாட்டு சாமான்லாம் என்கிட்ட வேகாதுன்னு நக்கலா சொல்றான். அந்த நெருப்பு பறவைங்க அந்த ஆவிய துவம்சம் பண்ணுது. அது போட்ட கவசம் எல்லாம் தூள் தூளாகுது. நெருப்போட வேகத்தை தாங்க முடியாம அந்த பச்சைக்கல் ஆவி அப்படியே காத்துல கரைஞ்சு போயிடுச்சு. ஆனா யூஜின் இன்னும் சில வித்தைகளை வச்சிருக்கான்னு அவனுக்கு புரியுது. தர்ம தாமரை மேடைய பயன்படுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு மந்திரத்தை போடுறான். அப்படியே அந்த தாமரை இதழ்களை நேதன் மேல ஏவி விடுறான். உங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பழங்கால பொருட்கள் இருக்கு போலையேன்னு நேதன் கிண்டல் பண்றான். பீனிக்ஸ் மேல ஏறி அந்த தாக்குதல்ல இருந்து ரொம்ப லாவகமா தப்பிக்கிறான். தன்னோட காயத்தை ஆத்திக்கிறதுக்காகவும் உயிர்ப்பை ஏத்திக்கிறதுக்காகவும் இன்னும் நிறைய தண்ணிய வரவழைக்கிறான். என்ன தடுக்கலனா இங்க இருக்கிற தண்ணியெல்லாம் சீக்கிரம் காலியாகிடும்னு நேதன் எச்சரிக்கிறான். யூஜினும் அவன் ஆளுங்களும் அந்த தாமரைய நேதன் மேல வீச, அதுல ஒரு விதை சிதறி போய் நேரா அந்த தங்க பெட்டி மேல பட்டு அதை சேதப்படுத்துது. அந்த பெட்டிக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, அதுலதான் பெரிய சக்தியோட ரகசியமே இருக்குன்னு அந்த ஜெனரல் பதறான். திடீர்னு அந்த பெட்டி ஜொலிக்க ஆரம்பிக்க நேதனோட பார்வை அது மேல விழுது. அதை திருடணும்னு முடிவு பண்றான். வர்ற எல்லா அட்டாக்கையும் தட்டி விட்டு அதை அவங்க மேலேயே திருப்பி விடுறான். தான் சொத்து கைவிட்டு போயிடக்கூடாதுன்னு தடுக்கிற யூஜினை நேதன் பார்க்கறான். அந்த ஜெனரல் ஆவி முகத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய வெடிப்பை உண்டாக்கி அவனை ஒரு நிமிஷம் நிலகுலைய வைக்கிறான். அப்படியே தான் கோபுரத்தோட சக்தியை வச்சு மிச்சம் இருக்கிற எல்லா தண்ணியையும் உறிஞ்சிறான். பறந்து போய் சோர்ந்து போய் கிடக்கிற அந்த ஜெனரல் முன்னாடி கெத்தா நிக்கிறான். அப்போ அந்த தங்கப்பெட்டி திடீர்னு பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சு ஒரு அமானுஷ்யமான சக்தியை வெளியில விடுது. இங்க ஏன் இவ்ளோ குளிருது, இது எப்படி சாத்தியம்னு அங்க இருக்கிறவங்க நடுங்குறாங்க. நேதன் அந்த எதிரியை ஏளனமா பார்த்துக்கிட்டு, இந்த தங்கப்பெட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு கேக்குறான். புராண கதைகளின்படி தேவர்களோட உடல் இதுல தான் இருக்கு, அதை அடையிறவன் சாவே இல்லாதவன் ஆயிடுவான்னு அந்த ஜெனரல் விளக்குறான். யாருக்கோ உள்ள இருந்து வெளியில வரதுக்கு ரொம்ப துடிக்கிற மாதிரி அந்த பெட்டி பயங்கரமா ஆடுது. இங்க ஏதோ பெருசா தப்பா நடக்குதுன்னு நேதனுக்கு புரியுது. இந்த கதையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான்.
எனக்கு இது எப்படி தெரியும்னே எனக்கே தெரியலையே, எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையேன்னு அந்த முன்னோராவி குழம்புது. அப்போ சட்டுன்னு அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஏகப்பட்ட விசித்திரமான வண்டுகள் கூட்டமா வெளியில வந்து சுத்தி இருக்கிறவங்கள தாக்குது. ஒரு அப்பாவி வேலைக்காரன் அந்த வண்டுகிட்ட மாட்டிக்கிறான். அவனால தப்பிக்கவே முடியல. அந்த வண்டுகள் அவன் தோலுக்குள்ள புகுந்து கொடைய அவன் கொஞ்ச நேரத்திலேயே அந்த வண்டுகள் அவன் தோலை துளைச்சுக்கிட்டு வெளியே வர அங்க வெறும் எலும்புக்கூடு தான் மிஞ்சுது. மொத்த வேலைக்காரங்க தப்பிக்க ஓடுறாங்க. ஆனா இந்த வண்டுங்க கூட்டம் அவங்கள விடாம துரத்திட்டு போகுது. பாவம் அந்த பொதுஜனங்க, யாராலையும் தப்பிக்க முடியல. அந்த வண்டுகள் அவ்வளவு வேகமா அவங்கள வேட்டையாடுது. யூஜனையும் அந்த வண்டுகள் குறிவைக்க அவன் ஒரு பாதுகாப்பு கவசத்தை போட்டு தப்பிக்க பார்க்கறான். இந்த வண்டுகளால என் கவசத்தை உடைக்க முடியாது, நான் தப்பிச்சிட்டேனே அவன் சந்தோஷப்படுறான். ஆனா அந்த வண்டுகள் திடீர்னு ஒரு இராணுவ அணிவகுப்பு மாதிரி ஒன்னா சேர்ந்து அவன் முன்னாடி ஒரு பெரிய கூட்டமா நிக்குது. ஒரே அடியா அந்த கவசத்துல வந்து மோத அதுல ஏகப்பட்ட விரிசல்கள் விழுது. யூஜனை அந்த வண்டுகள் தின்ன ஆரம்பிக்கிறத நேதன் ஆச்சரியமா பார்க்கறான். இந்த வண்டுகள் ரொம்ப தொல்லை பிடிச்சதா இருக்கேன்னு நினைக்கிறான். அடுத்த செகண்ட் நேதனுக்கு பின்னாடியும் சில வண்டுகள் வந்து அட்டாக் பண்ண பாக்குது. நேதன் நெருப்ப வச்சு விரட்ட பார்க்கறான். ஆனா இந்த வண்டுகளுக்கு நெருப்பு சுடவே மாட்டேங்குது. சில வண்டுகள் இன்னும் அதிக உயிர் சக்தியை தேடி அந்த சமாதியை விட்டு வெளியே ஓட பாக்குது. இந்த வண்டுகளை இப்பவே அழிக்கலன்னா உலகமே அழிஞ்சிடும்னு நேதன் தன் அசுர தளபதிகளை கூப்பிடுறான். மின்னல் வேகத்துல காத்துல பறந்து வந்த லே அந்த வண்டுகளை துவம்சம் பண்ண ஆரம்பிக்கிறான். வண்டுகள் அதிகமா இருக்கிற இடத்த குறி வச்சு ஒரு பெரிய தாக்குதலுக்கு ரெடியாகிறான். தன் உடம்பு முழுக்க மின்சாரத்தை ஏத்திக்கிட்டு எல்லா பக்கமும் மின்னல் அம்புகளை எறிகிறான். மின்னல் பட்டதும் அந்த வண்டுகளால நகர முடியல. ஆனா லே உத்து பார்க்கும்போது தன் அட்டாக் போதுமானதா இல்லைன்னு புரியுது. ரொம்ப சீக்கிரமாவே அந்த வண்டுகள் மின்னல் அடியையும் தாங்குற சக்தியை பெற்றுக்கிட்டு லே மேலேயே பாயுது. தெய்வங்களோட அடியே இவ்வளவு பலமாயிருந்தும் இந்த வண்டுகள் இவ்வளவு திமிரா இருக்கேன்னு கரடி அசுரன் சொல்லுது. இவங்கள சமாளிக்க 1000 மின்னல் வித்தையை பயன்படுத்தணும்னு லே முடிவு பண்றான். அந்த வண்டுகளை ஒரு இடத்துல முடக்கி வைக்கிறதுக்காக அவன் இந்த சக்தியை பயன்படுத்துறான். பெரிய மின்சார பந்துகளை உருவாக்கி அதுக்கு நடுவுல கரண்ட் பாய விடுறான். ஆனா பாவம், அந்த அட்டாக் ஜாதியோ ஆளோ பார்க்கல. அங்க இருந்த அப்பாவி வேலைக்காரங்க மேலையும் கரண்ட் பாயுது. எந்த தப்பும் பண்ணாத அந்த மனுஷங்க பயங்கரமா ஷாக் அடிச்சு துடிக்கிறாங்க. தூரத்துல இருந்த ராணுவக்காரங்க என்னடா இது புதுசா இருக்குன்னு அந்த விசித்திரமான வெளிச்சத்தை பார்த்து மிரள்றாங்க. அடுத்த நிமிஷம் ஒரு பயங்கரமான வெடிச்சத்தும் அங்க இருந்த சில பேரு அங்கேயே செத்து விடுறாங்க. வெளியே இருந்த வீரர்கள் அந்த பெரிய விரிசலை பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு புரியாம முழிக்கிறாங்க. அந்த சுரங்கத்தோட வாசல் இப்போ ஒரு மின்னல் கவசத்தால மூடப்பட்டுடுச்சு. உள்ள இருந்து பயங்கரமா கரண்ட் வெளியே வருது. இத உடனே மேலதிகாரிகளுக்கு சொல்லணும்னு சிப்பாயிங்க பதறாங்க. அந்த வண்டுகள் எப்படியாவது வெளியே போய் மனுஷங்களை தின்ன வழி தேடுது. ஆனா அந்த கவசத்துல மோதும் போதெல்லாம் பயங்கரமா ஷாக் அடிச்சு பின்னாடி விழுதுங்க. கொஞ்ச நேரம் திகச்சு நின்னுட்டு அந்த தடையை எப்படி தாண்டலாம்னு வண்டுகள் யோசிக்குது. ஒரு விசித்திரமான கடவுளோட முகத்தை அந்த வண்டுகள் ஒன்னா சேர்ந்து உருவாக்குது. எங்களை தடுக்கிறது யாருடான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஷாக் அடிச்சாலும் பரவாயில்லன்னு துணிஞ்சு அந்த மின்னல் கவசத்தை உடைக்க வண்டுகள் மோதுது. நிலைமை மோசமாகிறத உணர்ந்தல்லே சீக்கிரம் இவங்கள முடிக்கலன்னா நான் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்றான். கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கரடி அசுரன் தன் நண்பனுக்கு உதவ பாயுது. அந்த ஜெனரல் ஆவி தட்டு தடுமாறி எழுந்து ஒரு பைத்தியக்கார சிரிப்போட அந்த தங்க பெட்டியை பார்க்கறான். கொஞ்ச நேரத்துல அந்த வண்டு கூட்டம் அவனை விட்டுட்டு நேதனையும் செரினிட்டியை நோக்கி திரும்புது. நேதன் உடனே நெருப்பு அலைகளை உருவாக்கி அந்த வண்டுகளை தடுத்து நிறுத்துறான். அந்த ஜெனரல் தான் இப்போ இந்த வண்டு கூட்டத்தோட ராணி, அதாவது மதர் பாடியா மாறிட்டான். அவனை முதல்ல அழிக்கணும்னு கரடி சொல்லுது. ஆச்சரியம் என்னன்னா கரடியோட அடியை அந்த ஜெனரல் தடுக்க கூட நினைக்கல. சும்மா லேசா தட்டி விடுறான். இந்த சாதாரண வண்டு என்னையே எதிர்க்க துணியுதான்னு கரடி அசுரனுக்கு பயங்கர கோபம் வருது. அந்த சண்டையில கரடி தான் இப்ப கை ஓங்கி இருக்கு. ஒரே போட்டு அந்த ஜெனரலை தூக்கி வீசுது. அவன் மேலேயே குதிச்சு இப்போ என் வெயிட்டை வச்சு உன்னை நசுக்க போறேன் பாருன்னு கரடி சொல்லுது. அடுத்து அந்த ஜெனரல் தங்க பெட்டியோட ரகசியம் இந்த கரடிக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கும் போதே அவனுக்கு பழைய ஞாபகம் ஒன்று வருது. இந்த பெட்டியோட கதையை தெரிஞ்சுக்க நாம பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த 1000 தேவர்களின் போர்க்காலத்துக்கு போகணும். அந்த போர்ல ஏகப்பட்ட வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுல நம்ம ஜெனரலும் ஒருத்தன். அவன் காலிக்கு எதிரா நின்னு சண்டை போட்டவன். தன் வழியில வர்ற எல்லாத்தினும் தர மட்டமாக்குற அந்த வண்டு கூட்டத்தை வழி நடத்தினதே அவதான். தோத்து போன அந்த ஜெனரல் தட்டு தடுமாறி இருந்தப்போ காலி செஞ்ச அந்த பயங்கரமான அழிவை நேர்ல பாக்குறான். இவ்வளவு அநியாயம் செஞ்சாலும் ஆரம்பத்துல அவ பார்க்க ரொம்ப அழகாதான் அந்த ஜெனரலுக்கு தெரிஞ்சிருக்கா. ஆனா அப்புறம்தான் தெரியுது அவ இந்த வண்டுகளுக்கெல்லாம் ராணின்னு. அந்த ஜெனரலையே தன் சுயநலத்துக்காக பயன்படுத்த முடிவு பண்ணிட்டா. பெரிய தோல்வி வந்தா மறுபடியும் திரும்பி வர்றதுக்காக அவ ஒரு பயங்கரமான விஷயத்த செஞ்சு வச்சிருக்கா.
அவனோட வண்டுகளுக்குள்ள அவ புகுந்துக்கிட்டு அவனோட புத்திய மழுங்கடிச்சு அவன ஒரு வில்லனா மாத்திட்டா. இத கவனிக்காம விட்டுட்டோமே, அவ விட்டுட்டு போனா அந்த அசுர பொருள தேடிதான் இத்தனை காலமா அலைஞ்சிருக்கோன்னு ஜெனரல் இப்போ வருத்தப்படுறான். அவனோட தவிப்பு அங்க இருக்கிற யாருக்கும் புரியல. ஆனா கடைசியா அந்த விடிவு காலம் வந்துடுச்சேன்னு அவன் சந்தோஷமா கத்துறான். அவன் கத்துற வேகத்துல கரடி அசுரன் மாதிரியான பலசாலியே பின்னாடி தூக்கி வீசப்படுறான். அடுத்த நிமிஷமே அந்த வண்டு கூட்டத்தை வச்சு ஒரு பயங்கரமான ஆயுதத்தை உருவாக்குறான். அந்த தேவதையோட முழு சக்தியில கொஞ்சத்தை தான் என்னால இப்போ தாங்க முடியுது, ஆனா அதுவே போதும்னு அவன் சொல்றான். உன்ன மாதிரி குப்பைங்களை எல்லாம் போட்டு தள்ளுறது எனக்கு ஒரு ஜாலியான விளையாட்டு தாண்டான்னு சவால் விடுறான். வண்டுகளின் ராணி காளி தன் அவதாரத்தை இங்க விட்டுட்டு போயிருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நேத்தன் சொல்றான். என் எஜமானையே அவமானப்படுத்த துணிஞ்ச அந்த புண்ணை இன்னைக்கு துண்டு துண்டா வெட்டணும்னு கரடி அசுரன் கத்துது. அப்படியே முன்னாடி பாஞ்சு தரையே அதிர்ற அளவுக்கு பலமான அடிகளை அந்த எதிரி மேல வைக்குது. காளியோட அவதாரம் அந்த கரடிய பார்த்து, என் பேச்சையே மீறி என்ன தடுக்க உனக்கு எவ்வளவு தைரியம்னு கேக்குது. இந்த அசிங்கமான உருவத்தை இன்னைக்கு நான் சிதைக்காம விடமாட்டேன்னு கரடி உறுதியா சொல்லுது. இந்த வண்டுகளுக்கு தண்ணியையும் நெருப்பையும் பார்த்தா பயமே இல்ல. அது மட்டும் இல்லாம சக்திய உறிஞ்சிற புத்தியும் இதுங்களுக்கு உண்டுன்னு கரடி விளக்குது. இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. அதுதான் அந்த முப்புரி மெய் நெருப்பு, அதாவது ட்ரிபிள் ட்ரூ ஃபயர்னு அந்த அவதாரம் சொல்லுது. இந்த நெருப்பு வண்டுகளை மட்டும் இல்ல, நட்சத்திரங்களையே உருக்குற சக்தி கொண்டதுன்னு அது விளக்குது. இந்த நெருப்பு ஒரு பெரிய அசுர தளபதிக்கு சமமான பலம் கொண்டதுன்னு செரெனிட்டி சொல்லுது. எனக்கு அசுர தளபதி கூட ஒரு சாதாரண பகடைக்காய் தான், எப்பேற்பட்டவனையும் என்னால உடைக்க முடியும்னு நேத்தன் கெத்தா சொல்றான். சரியான ஒரு வீரனை தேடி நேத்தன் தன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த கோபுரத்தோட ஆழத்துக்கு போறான். 2வது மாடிக்குள்ள நுழைஞ்சு எந்த கவலையும் இல்லாம அவங்க அமைதியா நடந்து போறாங்க. அந்த குழந்தை ஹாங் ஹேர் மறுபடியும் தன் பழைய சேட்டைய ஆரம்பிச்சத பார்த்து செரெனிட்டி கவலைப்படுறா. அவ அங்க என்ன பண்றான்னு பார்க்க அவ மெதுவா எட்டி பார்க்கறா. அவ அங்க யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். டேய், இது உன் ரவுண்டு, சீக்கிரம் நகர்த்துன்னு மிரட்டுறான். ஏண்டா தாய்ங்கிற, உனக்கு வாழ பிடிக்கலையான்னு தன் நிழல் உருவங்கள் கிட்ட அவன் கேக்குறான். அந்த வேலைக்காரன் நிழலுங்க பயத்தை வெளிக்காட்டாம வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. ஒருத்தன் விதி வேற வழி இல்லைன்னு ஒரு முடிவோட தன் கைய அந்த குழந்தை அசுரன் முன்னாடி நீட்டுறான். என்ன நடக்குமோன்னு பதட்டமா பாக்குறா. அந்த வேலைக்காரன் ஒரு சீட்டை எடுத்து தலைகீழா விக்கிறான். ஆஹா, எனக்கு ஜோக்கர் சீட்டு கிடைச்சிடுச்சுன்னு ஹாங் ஹேர் குஷியில சிரிக்கிறான். அசுர பயல போய் இதென்ன விளையாக்குன்னு செரெனிட்டி நினைக்க நேத்தன் நிலைமைய தன் கைக்கு கொண்டு வரான். அடுத்த சீட் எடுக்க போறப்போ அங்க இருந்த அந்த நிழல் ஆளுங்கள்லாம் திடீர்னு காத்துல மறைஞ்சிடுறாங்க. யாரடா என் விளையாட்ட கெடுத்ததுன்னு கோபமா ஹாங் ஹேர் திரும்பி பார்க்க அங்க நேத்தன் நிக்கிறான். பெரிய பெரிய மகான்களே 2 வீரர்களை வச்சு இந்த விளையாட்ட சூப்பரா விளையாடுவாங்க, நீ பண்றது ரொம்ப மொக்கையா இருக்குன்னு நேத்தன் கிண்டல் பண்றான். இந்த உருப்படாத குச்சிகளோட விளையாடுறதுக்கு பதிலா என் கூட ஒரு கை பாக்குறியான்னு நேத்தன் அந்த ஹாங் ஹேர் கிட்ட கேக்குறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பின்னாடியே வருவேன்னு அவன் கேட்க, அதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு நேத்தன் நக்கலா கேக்குறான். அப்படியே அந்த ஜெயில் கம்பிகளை ஊடுருவி உள்ள போக ஹாங் ஹேர் ஒரு நிமிஷம் மிரண்டு போறான். நாம 2 பேருமே நெருப்பு வம்சம்தான், அதனால பதட்டப்படாம இருன்னு நேத்தன் சொல்றான். இங்கிருந்து உடனே கிளம்பு, நான் உன் கூட சேர்ந்து வேலை செய்ய மாட்டேன்னு ஹாங் ஹேர் கத்துறான். அவன் பயங்கர கோபத்துல தாக்க வர நேத்தன் ஒன்னும் சாதாரண ஆவி கிடையாது, அவனை சமாளிக்கிறது கஷ்டம்னு அவனுக்கு புரியுது. அசுரங்க கிளம்புற நேரம் எப்பவுமே ஆபத்தானதுதான்னு செரெனிட்டி கவனிக்கிறா. ஹாங் ஹேர் தன் அசுரப்படையை வரவழைச்சு இப்பவே போலனா அப்புறம் வருத்தப்படுவேன்னு மிரட்டுறான். அப்போ சட்டுன்னு நேத்தனோட போன்ல இருந்து ஒரு விசித்திரமான சத்தம் வர ஹாங் ஹேர் அப்படியே நின்னுடுறான். இதுதான் நேத்தனோட பிளானா இல்ல தற்செயலா நடந்ததான்னு செரெனிட்டி குழப்பமா பாக்குறா. இது என்ன புதுசா இருக்குன்னு ஹாங் ஹேர் கேட்க, இது மொபைல் கேம்டா தம்பின்னு நேத்தன் சொல்றான். அப்படியே போன் கூடவே ஒரு மிட்டாயையும் கொடுத்து, ஒரு கண்டிஷன், நான் உனக்கு இந்த கேம் விளையாட கத்துக் கொடுப்பேன்னு ஆசை காட்டுறான். இங்க குகையில இன்னும் மின்னல் அடிச்சுக்கிட்டே இருக்கு, லேவால இனிமே தாக்கு பிடிக்க முடியல. எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கரடி அசுரன் சொல்ல, தலைவா சீக்கிரம் வந்து இந்த வில்லனை ஒரு வழி பண்ணுங்கன்னு அவங்க வேண்டிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஆன்மீக ஊற்றையே உருவாக்கி வச்சிருந்தேன், ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம போச்சேன்னு அந்த அசுர ஜெனரல் புலம்புறான். 2 அசுர தளபதிகள் கிடைச்சா என் சக்திக்கு அதுவே போதும்னு அவன் வில்லத்தனமா சிரிக்கிறான். அவங்க அந்த அசுரனை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு பார்க்க அவன் ஆர்வமா இருக்கான். ஆனா திடீர்னு வானத்துல ஒரு பெரிய நெருப்பு மேகம் தோன்றி அங்க இருந்த எல்லா வண்டுகளையும் பொசுக்கிடுது. நிமிந்து பார்த்த அந்த முன்னோர் ஆவி ஹாங் ஹேர் தன் படையோட வானத்துல மிதக்கிறத பார்த்து அதிர்ந்து போகுது. சூலாயுதம் ஏந்தின அசுர படை நெருப்பை எல்லா பக்கமும் பரப்பி ஜாம்பிகளை துவம்சம் பண்ணுது. அந்த நெருப்புல ஒரு வண்டு கூட அசைய முடியல, உயிரோட தப்பிக்கவும் வழியே இல்ல. வண்டுகள் திருப்பி தாக்க பார்த்தாலும் அவங்களால முடியல.
ஒரே இடத்துல மின்னலும் நெருப்பும் சேர்ந்து வருதே, உள்ள என்னதான் நடக்குதுன்னு வெளியே இருக்கிறவங்க பயப்படுறாங்க. இந்த சண்டையெல்லாம் அந்த முப்புரி மெய் நெருப்பால தான் நடக்குது, இத கடந்து யாராலையும் போக முடியாதுன்னு வில்லனுங்களுக்கு புரியுது. வீரர்கள் முன்னாடி பாஞ்சு போய் அந்த அசுர ஜெனரலை தன் கைகளாலேயே தாக்குறாங்க. ஹாங்ஹே ரத்த வாள் வித்தையை பயன்படுத்தி அந்த வில்லனோட சக்தியை மொத்தமா உறிஞ்சுறான். இது நடக்கவே வாய்ப்பில்லையேன்னு அந்த ஜெனரல் அலறிக்கிட்டே சாகுறான். ஹாங்ஹேர் இன்னும் அந்த ஃபோன் கேம்ல மூழ்கி போய் என்னை தாக்க வர்ற எல்லாரையும் ஒரு கை பாப்பேன்னு சொல்றான். கையில இருந்த லாலிபாப்பை ருசி பார்த்துட்டு என் வாழ்க்கையில இவ்வளவு ருசியான ஒன்ன சாப்பிட்டதே இல்லைன்னு மெய்மறந்து போறான். இந்த உலகத்துல இன்னும் ஏகப்பட்ட மிட்டாய்ங்க இருக்கு, மிஷின் முடிஞ்சதும் உனக்கு தர்றேன்னு நேத்தன் சொல்றான். வெளிநாட்டு கடவுளுங்களை எல்லாம் முடிச்சிட்டு ஒரு வழி பண்ணிட்டா நீ டெய்லி ஜாலியா விளையாடலாம்னு சொல்றான். அப்பாடி, இது சூப்பர்னு சொன்ன ஹாங்ஹேர் தன் புது உருவத்துக்கு மாற முடிவு பண்றான். இனிமே காத்துட்டு இருக்க முடியாது, இந்த பொருளை பலி கொடுத்து ரகசியத்தை தெரிஞ்சுக்க வேண்டியதுதான்னு சொல்றான். இந்த சொத்துக்குள்ள இன்னும் ஆன்மாவோட சுவடுகள் இருக்கு, அதோட எஜமானனை தண்டிக்கணும்னு அவன் சொல்றான். எங்க இடத்துல வந்து எவனாவது வாலாட்டுனா அவன்கிட்ட வட்டியும் முதலுமா வசூல் பண்ணுவோன்னு மத்தவங்க சொல்றாங்க. இப்ப கதை அப்படியே இந்தியாவோட ஒரு நகரத்துக்கு போகுது. அங்க காளி ஓய்வெடுத்துட்டு இருக்கா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு அவ குளிச்சுக்கிட்டே சொல்றா. அவ வேலைக்காரன் வந்து உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் ரெடி பண்ணியிருக்கேன்னு கொடுக்குறான். அந்த அரண்மனை வாசல்ல ஏகப்பட்ட பிணங்கள் குவியலா கிடக்குது. அந்த பானத்தை குடிச்சுக்கிட்டே எவ்வளவு சீக்கிரம் எனக்கு ஒரு பெரிய ராணுவம் கிடைச்சிருச்சுன்னு அவ சந்தோஷமா நினைக்கிறா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த தெய்வ தொடர்பு மூலமா அவளுக்கு ஒரு சிக்னல் கிடைக்குது. அந்த அதிசய வண்டுகள் ஒரு வழியா முட்டையிலிருந்து வெளியே வந்து உலகத்துக்கு தங்களை வெளிக்காட்டிக்கிச்சுன்னு அவ சந்தோஷமா சொல்றா. மனுஷங்களோட அந்த சக்கரவர்த்தி ஆள்ற இடத்துல இனிமே ஏன் வண்டுகளை தடுக்க எவனாலையும் முடியாதுன்னு சவால் விடுறா. அங்க என்ன நடக்குதுன்னு நேர்ல பார்க்க தான் புத்திய அந்த ஜெனரலோட உடம்புக்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு மாத்திக்கிறா. மனுஷங்க எப்படி தாக்கு பிடிக்கிறாங்கன்னு பார்க்க அவ ஆசைப்படுறா. ஆனா அங்க அவ கண்ல பட்ட காட்சி அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த உடம்புக்குள்ள அவ போன அடுத்த செகண்டே கரடி அசுரன் கிட்ட இருந்து ஒரு பலமான அடிய வாங்கி அந்த உடம்பு தரையில விழுது. அப்புறம் காத்துல பறக்கிற ஒரு விசித்திரமான பறவை மின்னல பாய்ச்சறத அவ பாக்குறா. அது மட்டும் இல்லாம ஹாங்கெயிரோட ஏகப்பட்ட ஆளுங்க தன்னை நோக்கி ஓடி வர்றத அவளால வேடிக்கை தான் பார்க்க முடியுது. இப்படியே இருந்தா அந்த அடியோட வேகத்துல நாமளும் செத்துடுவோம்னு பயந்து உடனே அந்த உடம்புல இருந்து தன் ஆன்மாவை பிரிச்சுக்கிறா. தன் நிஜ உடம்புக்கு திரும்பி வந்த அவ அது நிஜமாவே அந்த சமாதி மெய்நெருப்பு தானான்னு ஆச்சரியப்படுறா. சரியான நேரத்துல அந்த தொடர்பை துண்டிச்சதால தப்பிச்சோம், இல்லனா அந்த பயங்கரமான மந்திரத்துல கருகி இருப்போம்னு நினைக்கிறா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவ முகத்துல ஒரு விரிசல் வந்து அதுல இருந்து நெருப்பு பிழும்புங்க வெளியில வர ஆரம்பிக்குது. ஹாங்கெயிரோட ஆளுங்க திடீர்னு அங்க தோன்றி அந்த அரண்மனை காவலாளிங்களுக்கு சவால் விடுறாங்க. அவங்க ரொம்ப பலசாலியா இருக்கிறதால யாராலையும் அவங்கள எதிர்த்து நிக்க முடியல. ஹாங்கெயிரோட நெருப்பு அலைங்கப்பட்டதும் அந்த அரண்மனையே வெடிச்சு செதறி இடிய ஆரம்பிக்குது. அந்த ஆன்மாவின் அடையாளத்தை வச்சே இவங்க நம்ம பின்னாடியே வந்துட்டாங்களேன்னு அவ எரிச்சப்படுறா. அவ முன்னாடி ஒரு பெரிய அசுரமுகம் தோன்றி யாருக்கோ ஏதோ கொடுக்க சொல்லி ஒருத்தர் சொன்னார்னு சொல்லுது. நேத்தன் மெதுவா அங்க உருவெடுக்கிறான். அங்க இருந்தவங்க கைய ரொம்ப நீட்டாதான்னு அவனை எச்சரிக்கிறாங்க. அவளை நக்கலா பார்த்துட்டு ஜாக்கிரதையா இல்லனா உடம்பெல்லாம் சுட்டு போயிடும்னு நேத்தன் சொல்றான். அப்படியே நெருப்ப கக்கிக்கிட்டு அவளை வெறுப்பேத்துறதுக்காக பலமா சிரிக்கிறான். சுட்டு போன தன் முகத்தை தடவிக்கிட்டே உன்னை நான் ஞாபகம் வச்சு பண்டான்னு காளி கோபமா கத்துறா. கொஞ்ச நேரத்துல அவ கூட இருக்கிறவங்க ஓடி வந்து இங்க என்ன ஆச்சுன்னு பதறாங்க. இது கண்டிப்பா அந்த மனுஷங்களோட சக்கரவர்த்தி வேலைதான். இவ்வளவு பெரிய நெருப்ப அவனால மட்டும்தான் உருவாக்க முடியும்னு அவ சொல்றா. அந்த குழந்தை உன் வித்தைகளை சரியா கவனிச்சிடுச்சின்னு ஒரு கடவுள் சொல்ல அவனை துண்டு துண்டா வெட்டுவேன்னு காளி சபதம் போடுறா. எதிரிகிட்ட ஏகப்பட்ட ரகசிய ஆயுதங்கள் இருக்கு, அதனால நேருக்கு நேர் மோதாம தள்ளி நின்னு வேடிக்கை மட்டும் பாப்போம்னு சிவன் சொல்றாரு. ஹாங்கெயிர் நேத்தன் பக்கம் திரும்பி நீ சொன்ன ஆளுங்க கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன், மத்த வேலையையும் முடிச்சிட்டேன்னு சொல்றான். நேத்தன் கொஞ்சம் இருன்னு சொல்ல என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு, நேரத்தை வீணாக்காதன்னு அந்த அசுரன் கத்துறான். நேத்தன் டக்குன்னு அந்த அசுரனை ஐஸ் வைக்க ஒரு இனிப்பு பாட்டில எடுக்கிறான். அதை அவன் கையில கொடுத்துட்டு நீ கிளம்புறதுக்கு முன்னாடி விளையாட இன்னும் ஒரு சூப்பர் கேம் இருக்குன்னு சொல்றான். இங்க வெளிய குகைக்கு வெளிய அந்த யுவான் குடும்பமே வந்து நிக்குது. உள்ள என்ன ஆச்சுன்னு அவங்க கேட்க முன்னோர்கள் முழிச்சிட்டாங்க போலன்னு அங்க இருந்தவங்க சொல்றாங்க. நிலநடுக்கம் நின்றுச்சு, இப்போ முன்னோர்கள் வெளியில வருவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க.
பழங்கால முறைப்படி முன்னோர்களை வரவேற்க பெரிய ஏற்பாடு பண்ணுங்கன்னு குடும்பத் தலைவன் உத்தரவு போடுறாரு. கொஞ்ச நேரத்துல பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த இடத்த அமரக்கலப்படுத்துறாங்க. அந்த தாத்தா குகை வாசல்ல நின்னு தன் ஊன்றுகோலால தரைய தட்டி எல்லாரையும் அமைதி பார்க்கறாரு. அவர் நின்ன இடத்துல ஒரு பெரிய கம்பளம் விரிக்கப்படுது. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்க்கற தாத்தாவுக்கு குகைக்குள்ள இருந்து ஒரு பிரகாசமான வெளிச்சம் வர்றது தெரியுது. புராண கதைப்படி அந்த தங்க தாமரைங்க வந்தா சாகாவரம் கிடைக்கும்னு அர்த்தம். முன்னோர்கள் வரப்போறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படியே அவர் மண்டியிட்டு கும்பிட மத்த எல்லாரும் 7 நாளா அங்கேயே தங்கி அந்த முன்னோருக்காக பெரிய மரியாதை கொடுக்கறாங்க. நம்ம வம்சத்தையே வழிநடத்த போற அந்த மனுஷங்களோட சக்கரவர்த்தியா இவரை ஏத்துக்க நாங்க தயார்னு அவங்க கத்துறாங்க. இவனுங்க நிஜமாவே என்ன அந்த சக்கரவர்த்தியா நினைச்சுதான் கும்பிடுறாங்களான்னு நேதன் ஆச்சரியப்படுறான். அப்படியே நிமிந்து பார்த்துட்டு இது கண்டிப்பா அந்த ஆவி முன்னோரோட குரல் கிடையாதுன்னு அவனுக்கு புரியுது. நேதன் சிரிச்சுக்கிட்டே, யாரு நவாரிசுங்க இவ்வளவு கஷ்டப்படுறப்ப நான் அந்த பதவியை ஏத்திக்காம இருந்தா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறான். தன்னை பார்த்ததும் இவங்க மூஞ்சி எப்படி மாறும்னு நினைச்சு அவனுக்குள்ள ஒரு குறும்பு சிரிப்பு வருது. நம்ம முன்னோர் பார்க்க ரொம்ப இளமையா இருக்காரே, ஆனா இதுல ஆச்சரியப்பட ஒன்னும் இல்லைன்னு வேலைக்காரங்க பேசிக்கிறாங்க. ஆனா அந்த தாத்தா குறுக்கே வந்து, டேய் இவன் நம்ம முன்னோர் இல்லடா, யாரோ வேஷம் போட்டு வந்திருக்கான், யாரா நீன்னு கத்துறாரு. நேதன் சிரிச்சுக்கிட்டே, என்ன தாத்தா இத்தனை வருஷம் கழிச்சு உங்க முன்னோரை அடையாளம் தெரியலையான்னு கேட்கறான். சிப்பாயிங்க உடனே, இவனை எங்களுக்கு தெரியும், எஜமானி கூட்டிட்டு வந்த அதே 4வது லெவல் ஆளுதான் இவன்னு சொல்றாங்க. முன்னோர் மாதிரி வேஷம் போட்டு எங்களை அசிங்கப்படுத்துற இந்த நாய்க்கு இன்னைக்கு சாவுதான்னு கத்துறாங்க. ஆனா அந்த குடும்ப தலைவன், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க, நிறுத்துங்கன்னு எல்லாரையும் அடக்குறாரு. உள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, உன்னை உயிரோட விடுறேன்னு நேதன் கிட்ட கேட்கறாரு. முன்னோர்னு சொல்லிக்கிட்டு திரிஞ்ச அந்த அயோக்கியனோட பாவத்துக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சுன்னு நேதன் சொல்றான். அப்படியே ஒரு ஆதாரத்தை காட்டி, இனிமே தெய்வத்தோட அருளோ அந்த ஆவியோட ஆட்டமோ இங்க கிடையாது, எல்லாம் காத்துல கரைஞ்சு போச்சுன்னு விளக்குறான். பரம்பரையா அந்த முன்னோட நம்பி வாழ்ந்த அந்த குடும்பத்துக்கு இது ஒரு பேரிடியா இருக்கு. இது நடக்கவே வாய்ப்பில்ல, இவன் ஏதோ பொய் சொல்லி எங்களை ஏமாத்த பார்க்கறான்னு ஒருத்தன் கத்துறான். இந்த மாதிரி தேவையில்லாத பேச்ச வளர்க்கறது மகா பாவம், இவனை இப்பவே வெட்டி சாய்க்கணும்னு அந்த தலைவன் உத்தரவு போடுறாரு. குடும்பத்த ஆளுங்க எல்லாரும் தங்கள் சக்தியை பயன்படுத்தி நேதனை துண்டு துண்டா ஆக்க பாயறாங்க. நேதன் அவங்கள ஒரு கேவலமான பார்வையால பார்த்துட்டு, இவ்வளவு தைரியமா உங்களுக்குன்னு கேட்கறான். அப்படியே காத்துல ஒரு சுழல் மிதி, ஸ்பின்னிங் கீக் விட வந்த எல்லாரும் சிதறி போய் விடுறாங்க. இவன் 4வது லெவல்ல இருந்தாலும் இவனை சமாளிக்கிறது கஷ்டம் போலையேன்னு வேலைக்காரங்க நடுங்குறாங்க. தாத்தா சொல்றாரு, நம்ம கிட்ட 100கணக்கான ஆளுங்க இருக்காங்க, இவன் ஒத்த ஆளுதான், அதனால பயப்படாம அட்டாக் பண்ணுங்க, துரோகியை அழிச்சு நம்ம குடும்பத்துல இருக்கிற அசுத்தத்தை சுத்தம் பண்ணுங்கன்னு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூப்பிடுறாரு. எந்த பக்கம் கூட்டம் அதிகமோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றது ஓரளவுக்கு உண்மைதான்னு நேதன் நினைக்கிறான். அப்படியே ஒரு மாய வாசலை திறந்து ஹேங் கயிரோட ஏகப்பட்ட அசுரப்படைய அங்க வரவழைக்கிறான். அந்த அசுரங்க கண்ணுல படுற எல்லாரையும் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய சக்தியை ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சு சில பேர் அப்பவே பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கனவில்ல, நிஜமாவே இவன் நம்ம பெரிய பெரிய ஆளுங்களையே வீழ்த்திட்டான்னு குடும்ப தலைவர்கள் பயப்படுறாங்க. இவ்வளவு பவர் இருக்கிறவன் கண்டிப்பா முன்னோரை அழிச்சிருப்பான்னு அவங்களுக்கு இப்போ புரியுது. ஆனாலும் தாத்தா கிடாப்பிடியா, எத்தனையோ தலைமுறையா இந்த பூஜைக்காக நாங்க தயார் செஞ்சிருக்கோம், இவனை விடக்கூடாதுன்னு கத்துறாரு. தன்னோட பேரன்கிட்ட அவனும் 4வது லெவல் சொல்லி இவனை போட்டு தள்ளுடான்னு உத்தரவு போடுறாரு. அந்த பேரன் கொஞ்சம் தயங்கினாலும் தாத்தா சொல்லிட்டாரு, இனிமே தட்ட முடியாதுன்னு சண்டைக்கு வரான். தன் உடம்பு முழுக்க பாறையா மாத்திக்கிட்டு ஒரு அசுரன் மாதிரி உருவத்தை பெருசாக்கிக்கிறான். ஒரு வீரன் தன் முழு பலத்தையும் இழந்ததுக்கு அப்புறம்தான் சாகணும்னு சொல்லிட்டு நேதன் மேல பாயிறான். நேதனோட நெருப்பு கவசத்தை உடைக்க அவன் முழு பலத்தையும் போட்டு தாக்குறான். ஆனா ஒரு சின்ன கீறல் கூட விழல. உனக்கு நல்ல தைரியம் தாண்டா தம்பி, உன்னை கொல்ல எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு நேதன் சொல்றான். அப்படியே நேதன் கொடுத்த ஒரு பலமான அடியில அவன் நிலை குலைஞ்சு போயிறான். ஒரு வில்லனுக்கு உதவி செய்ய வந்த எவனுமே இங்க உருப்படதா சரித்திரம் இல்லடான்னு நேதன் கமெண்ட் அடிக்கிறான். நேதனோட அந்த மரண அடியை தாங்க முடியாம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளெல்லாம் சிதைஞ்சு அவன் செத்து விழுறான். பெரியவங்களுக்கெல்லாம் இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஆனாலும் அவங்க இன்னும் அந்த திமிர கைவிடல. அவங்க குடும்பம் இனிமே அடிமையா இருக்க முடியாதுன்னு கத்திக்கிட்டு முன்னாடி பாயிறாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே ஒரு சூலாயுதம் காத்துல பறந்து வந்து அவன் உடம்பையே ஓட்ட போட்டு தரையோட சேர்த்து குத்திருச்சு. அந்த குடும்பத் தலைவன் துடிச்சு சாகறத அங்க இருந்த எல்லாரும் கண்ணு முன்னாடி பாக்குறாங்க.
அசுர உருவத்துல இருக்கிற ஹாங்கெய்ர் நேரத்தை நாங்க சரியா தான் பயன்படுத்துறோம்னு நக்கலா சொல்றான். நேதன் எல்லாரையும் பார்த்து, இப்பவே மண்டியிட்டு சரணடைஞ்சிடுங்க, இல்லன்னா உங்க சாவு ரொம்ப கொடுமையா இருக்கும்னு அதட்டுறான். யுவான் குடும்பத்துல மிச்சம் இருக்கிறவங்க வேற வழி இல்லாம தங்களுக்கு இனிமே வேற யாரும் துணை இல்லைன்னு நேதன் முன்னாடி குனிஞ்சு கும்பிடுறாங்க. அவங்க சரணடைகிறத நேதன் அமைதியா பார்க்கறான். கைய கூட பாக்கெட்ல இருந்து வெளியில எடுக்கல. நிலைமை உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஆனா சரணடைகிறதுக்கு எல்லாருக்கும் தகுதி இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லி செரினிட்டிய கூப்பிடுறான். செரினிட்டி அந்த பாவப்பட்டவங்கள உத்து பார்த்து, எல்லாரும் என் கனவுக்குள்ள வாங்கன்னு உத்தரவு போடுறா. அவங்க செஞ்ச நல்ல காரியம் என்ன, அவங்க உயிர் வாழ தகுதி இருக்கான்னு அவளோட மாய சக்தியால செக் பண்றா. லாரிங்கிற அந்த நல்ல குணமுள்ள பேரனை அவளோட மந்திரம் கனவுலிருந்து எழுப்புது. அவன் தூக்கத்திலேயே தாத்தா ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்காருன்னு புலம்புறான். கெட்டவங்க எல்லாரும் அவங்க கனவுலையே செத்து போறாங்க. ஆனா ஒரு சில நல்லவங்க மட்டும் உயிரோட மிஞ்சுறாங்க. அவங்க மெல்ல தெளிஞ்சு வந்து, நமக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளவு பேர் செத்து கிடக்குறாங்கன்னு அதிர்ச்சியா கேட்டறாங்க. தப்பு பண்ணவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த மந்திரத்தை தாண்டி உயிரோட இருக்கிற நீங்க எல்லாம் நல்லவங்கன்னு செரினிட்டி சொல்றா. லாரியும் மத்தவங்களும் நேதன் கிட்ட வந்து, நீங்க யாரு, எப்படி இவ்வளவு உயரத்துக்கு போனீங்கன்னு கேக்குறாங்க. என் பேரு நேதன், இனிமே உங்க வாழ்க்கை எனக்கு சொந்தம், நான் தான் உங்க புதிய எஜமான்னு அவன் அறிவிக்கிறான். அத்தனை பேரையும் அழிச்ச நேதனோட அந்த பயங்கரமான சக்திய பார்த்து அவங்க மறுபடியும் பயத்துல மண்டியிடுறாங்க. நேதன் லாரி பக்கத்துல போய், இப்போதைக்கு இவங்கள நீ வழி நடத்து, மத்த திறமைசாலி தலைவர்களையெல்லாம் இங்க வர சொல்லி அழைப்பு விடுன்னு சொல்றான். அப்படியே கதை பக்கத்துல இருக்கிற ரெட் அயன் நகரத்துக்கு மாறுது. யுவான் குடும்பம் இப்போ மத்த தலைவர்களை முக்கியமான விஷயத்த பேச கூப்பிடுறாங்கன்னு அங்க இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க. இந்த செய்திய தூதுவர்கள் அவங்க தலைவன் கிட்ட கொண்டு போறாங்க. அவங்க தலைவன், யாருடா அவன் புதுசா வந்தவன், நேர்ல போய் பார்த்துட்டு ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்றான். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு அவனோட ஆளுங்க சொல்ல, என் சக்தியை அடக்க யாராலையும் முடியாதுடான்னு அவன் திமிரா சொல்றான். அப்போ சட்டுன்னு ஒரு பொண்ணு அங்க வந்து, நாம ஏன் அங்க ஒன்னா போகக்கூடாதுன்னு கேக்குறா. அவ திடீர்னு வந்ததை பார்த்து அவங்க 2 அடி பின்னாடி குதிச்சு, யாரு நீன்னு கேக்குறாங்க. என் பேரு செல்சியா, நானும் ஒரு தலைவிதான்னு அவ தன்னை அறிமுகப்படுத்திக்கிறா. நான் ஏன் உன் கூட வரணும்னு அந்த தலைவன் கேட்க, யுவான் குடும்பத்துக்கிட்ட ஏகப்பட்ட தாதுக்களும் பொக்கிஷங்களும் இருக்குன்னு அவ சொல்றா. நேதன் மட்டும் குறுக்கே வரலன்னா அந்த யுவான் குடும்பம் தெற்கு பகுதி முழுவதையும் முழுங்கி இருக்கும். அதனால நாம அவருக்கு நன்றி சொல்லணும்னு அவ சொல்றா. இப்போ அங்க எல்லாமே குழப்பமா இருக்கு. இதுதான் அந்த பொக்கிஷங்களை நாம பிரிச்சுக்க சரியான நேரம்னு அவ சொல்றா. என்ன ஹியூபர்ட் அண்ணே, இவ்வளவு பெரிய பங்கு கொடுத்தா வேணான்னு சொல்ல போறீங்களான்னு அவன் நக்கலா கேக்குறா. இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்கே, இப்பதான் எனக்கு மேட்டர் புரியுதுன்னு ஹியூபர்ட் சொல்றான். அப்படியே கதை பிளாக் ஷைன் நகரத்துக்கு மாறுது. அங்க ஒருத்தன் ஜாம்பி கூட்டத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு 100 ஜாம்பிய முடிக்கணும்னு பிளான் பண்ணேன், இதோ நெருங்கிட்டேன், நான் நிறுத்த போறதில்லன்னு அவன் சொல்றான். யுவான் குடும்பம் உங்கள ஒரு மீட்டிங்க்கு கூப்பிடுறாங்கன்னு அவனுக்கு தகவல் வருது. ஆனா அந்த குடும்பத்து மேல எனக்கு ஆர்வமே இல்லைன்னு அவன் சொல்றான். அப்போ அவனோட உதவியாளன், இப்போ அங்க தலைவன் மாறிட்டாரு, அவர் பேரு நேதன்னு சொல்றான். தியோ உடனே திரும்பி, நிஜமாவே அது நம்ம நேதன் தானான்னு ஆச்சரியமா கேக்குறான். பக்கத்துல வந்த ஒரு ஜாம்பிய ஒரே அடியில தள்ளி விட்டுட்டு அங்க இருந்த ஒரு உயரமான பில்டிங் மேல தாவி தாவி ஏறுறான். அந்த தகவலை வாங்கி படிச்சு பார்த்துட்டு, இது கண்டிப்பா தன் நண்பன் நேதன் தான்னு உறுதி பண்றான். என் கணிப்பு தப்பாது, இது அவன்தான்னு சொல்லிட்டு, வண்டிய கிளப்புடா, அடுத்த செகண்ட் நான் அங்க இருக்கணும்னு தன் உதவியாளனுக்கு கட்டளையிடுறான். அப்படியே கதை இப்போ ஒரு துறைமுகத்துக்கு மாறுது. அங்கேயும் ஒரு திறமைசாலி தலைவனுக்கு அழைப்பு வந்திருக்கு. சாலிங்கிற பொண்ணு ஷெல்லி மாரியும் பியாட்ரிஸ் மாரியும் இருக்கிறவங்க கிட்ட, நீங்க சொல்ற அந்த நேத்தன் இவன்தானான்னு கேக்குறா. துறைமுகத்தை பத்தின அவங்களோட அடுத்த பிளான் பிடிச்சிருந்தாலும் நேத்தன் நம்பகமான ஆளான்னு உறுதி பண்ணிக்கணும்னு சாலி சொல்றா. இந்த நேரத்துல நேத்தன் மலைப்பகுதியில தியானம் பண்ண போயிட்டான். அங்க இருக்கிற அபூர்வ தாதுக்களையும் சக்திகளையும் வச்சு தான் மனசோட ஆழத்துக்கு போய் புது உச்சத்தோட ஒரு விசித்திரமான நிலையில உட்கார்றான். இந்த இடம் முழுக்க நச்சுத்தன்மையா இருந்தாலும் என் சக்தியால இதை சுத்தம் பண்ண முடியும்னு அவன் சொல்றான். மத்தவங்களுக்கு கஷ்டமான இந்த சோதனையை சுலபமா முடிக்க அவன் மறுபடியும் தான் கோபுரத்தோட சக்தியை வரவழைக்கிறான். கொஞ்ச நேரத்துல அவனை சுத்தி ஒரு பெரிய சக்தி வளையமும் ஒரு சூறாவளியும் உருவாகுது. அவனுக்கு மேல ஒரு நெருப்பு தாமரை விரிய அவன் தியானத்தை தொடர்றான். இவ்வளவு திருப்தியா நான் இதுவரைக்கும் சக்தியை உறிஞ்சதே இல்லைன்னு அவன் நினைக்கிறான். இனிமே எந்த வாளோ ஈட்டியோ என்னை ஒன்னும் பண்ண முடியாது, ஏன்னா என் உடம்புல பாதி தெய்வ சக்தி ஏறிடுச்சுன்னு அவன் சொல்றான். 6வது லெவல்ல இருந்து 7வது லெவலுக்கு போறது ஒரு சின்ன விஷயம்தான்னு அவனுக்கு தெரியுது. ஆனா அந்த பெரிய முன்னேற்றத்துக்கு ஒரு சரியான வாய்ப்புக்காக அவன் காத்துக்கிட்டு இருக்கான்.
அப்போ அவனுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பொருள் கிடைக்க அதை தான் கையால பிடிக்கிறான். அது அந்த மனுஷங்க சக்கரவர்த்தியோட ஒரு நினைவோட துண்டுன்னு அவனுக்கு புரியுது. அதுல தான் அடுத்த லெவலுக்கு போற வழி இருக்கு. ஒரு மரண போராட்டத்துக்கு பிறகுதான் ஆன்மாவுக்கும் உடம்புக்கும் இருக்கிற பிணைப்பை உடைக்க முடியும்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். 6வது லெவல்ல இருக்கிறவன் ஒரு சாதாரண தெய்வத்துக்கு சமம், ஒரு அசுர தளபதியையே எதிர்க்க முடியும்னு நேத்தனுக்கு தெரியுது. அந்த யுவான் குடும்ப முன்னோரோட சக்தியையும் தெய்வ முத்திரையோட ஆன்மாவையும் உறிஞ்சினதுனால அவனுக்குள்ள ஒரு புது ஒளி பிறக்குது. அடுத்த ஜெயில் அறையில யாரு மாட்டிருக்காங்கன்னு பாப்போமான்னு சிரிச்சுக்கிட்டே நினைக்கிறான். தான் மனசுக்குள்ள இருக்கிற அந்த அரண்மனைக்குள்ள நுழையிறான். அங்க ஏகப்பட்ட ஆன்மீக விளக்குங்க இருக்கிற ஒரு பெரிய பாதையை பார்க்கறான். சீக்கிரமா அந்த புது அசுரனை பார்க்கணும்னு நேத்தன் வேகமா முன்னாடி நடக்கிறான். 2வது மாடிக்கு வந்த நேத்தன் தான் புது நண்பன் ஹாங்கேர் போன்ல வெறிய கேம் விளையாடுற சத்தத்தை கேட்கறான். அவன் அந்த கேம்ல எந்த அளவுக்கு மூழ்கி இருக்கான்னு நேத்தன் கொஞ்ச நேரம் நின்னு வேடிக்கை பார்க்கறான். நீ சரியா விளையாடலன்னு யாரோ சொல்ல அவன் விடாம மத்தவங்க கூட மல்லு கட்டுறான். அந்த சிவப்பு குழந்தை ஹாங்கேர் கேரக்டரோட பவரை சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறதால சீக்கிரம் ரேங்க் ஏத்திடுவான்னு நேத்தனுக்கு புரியுது. அப்போதான் 2வது கூண்டுல அந்த பையனை விட ரொம்ப கொடூரமான ஒருத்தன் அடைக்கப்பட்டிருக்கிறது அவனுக்கு தெரியுது. அவன் ஏற்கனவே லேயோட மின்னல் தாக்குதல்ல இருந்தும் அந்த குழந்தையோட அசுரப்படையிலிருந்தும் தப்பிச்சிருக்கான்னு நேத்தன் கவனிக்கிறான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஒரு நெருப்பு கவசத்தை உருவாக்கிக்கிட்டு முன்னாடி போறான். எந்த நேரமும் ஏதோ ஒரு ஆபத்து வரும்னு எதிர்பார்த்து போறான். ஆனா அங்க பயங்கரமான அமைதி நிலவுது. திடீர்னு ஒரு பெரிய சத்தம் வர என்ன நடக்குதுன்னு நேத்தன் திரும்பி பார்க்கறான். ஒரு மர்மமான மனுஷன் தான் நோட்ல எதையோ எழுதிக்கிட்டு ஒரு உன்னதமான மனுஷன் தான் பாதைய தானே தேடிக்கிறான்னு சொல்றான். அவன் தத்துவ ஞானம் பேசுற ஒரு கைதின்னு நேத்தனுக்கு புரியுது. அவன் மெதுவா தலைய தூக்கி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு மறுபடியும் எழுத ஆரம்பிக்கிறான். அப்போ திடீர்னு ஒரு நெருப்பு வளையத்துக்கு நடுவுல நேத்தன் அவன் முன்னாடி வந்து நிக்கிறான். இந்த சிறையோட எஜமானர் வந்திருக்காரு, உங்களை சரியா வரவேற்காததுக்கு மன்னிச்சிடுங்கன்னு அந்த இளைஞன் சொல்றான். நேத்தன் எல்லாத்தையும் அப்புறம் விளக்குறேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பெரிய சண்டையை எதிர்பார்த்து நிக்கிறத கவனிக்கிறான். சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு புத்தக புழுதான். உடம்பு வேற ரொம்ப பலவீனம். அதனால என்ன பார்த்து சிரிச்சிடாதீங்கன்னு அந்த ஆளு சொல்றான். நேத்தன் அவங்கிட்ட எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாததால ரொம்ப மரியாதையா அவன் பேரை கேட்கறான். அந்த இளைஞன் பயங்கரமா இருமிக்கிட்டே என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு சொல்றான். அப்படியே தரையில படுத்து ஒரு பக்கமா திரும்பி அடுத்த நிமிஷமே நல்லா தூங்கிடுறான். நேத்தன் ஆச்சரியமா அவனை பார்த்துக்கிட்டு இவன் என்ன மாதிரியான ஆளு, இவங்கிட்ட என்ன பவர் இருக்குன்னு யோசிக்கிறான். செரினிட்டி அவனை கவனிச்சுட்டு இவங்கிட்ட இருந்து எந்த ஒரு சக்தியும் வெளியில வரல, இவனை பார்த்தா ஒரு சாதாரண விஞ்ஞானி மாதிரி தான் இருக்கான்னு சொல்றா. நேரம் வரும்போது இவனோட பவர் என்னன்னு நமக்கே தெரியும்னு நேத்தன் பதில் சொல்றான். நேத்தன் தியானத்திலிருந்து வெளியில வந்ததும் லாரி அவங்கிட்ட வந்து தலைவர்கள்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்றான். அதுக்குள்ள வந்துட்டாங்களான்னு நேத்தன் கேட்டுட்டு அவங்கள உடனே போய் பார்க்க முடிவு பண்றான். கொஞ்ச நேரத்துல அந்த சபைக்கு வர்றான். அங்க எல்லாரும் முக்கியமான விஷயத்த பேச ஒன்னா கூடியிருக்காங்க. எல்லாரும் ஒருத்தர் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு எதுக்காக இங்க கூப்பிட்டாங்கன்னு யோசிக்கிறாங்க. செல்சியா திடீர்னு ஒரு மந்திரத்தை போட்டு தான் குட்டி ஏவலாளிகளை வேலைய ஆரம்பிக்க சொல்றா. மின்மினி பூச்சி மாதிரி இருக்கிற அந்த விசித்திரமான உருவங்கள் ஒரு பெரிய கவசத்தை உருவாக்குது. அது எதுக்குன்னு யாருக்கும் புரியல. தியோ அந்த கவசத்தை பார்த்துட்டு இது இப்போ எதுக்குன்னு யோசிக்கிறான். நாம எதிரி நாட்டுல இருக்கோம், அதனால மத்தவங்களுக்கு சத்தம் கேட்காம நிதானமா பேசதான் இந்த ஏற்பாடுன்னு செல்சியா சொல்றான். நீ எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன்னு சாலி கேட்க, கிடைக்க போற லாபத்தை பத்தி தான்னு செல்சியா சொல்றான். நான் இங்க வரும்போதே ஒரு அசுர ஆவிய அனுப்பி வேவு பார்த்துட்டேன். இந்த யுவான் குடும்பம் இப்போ ரொம்ப பலவீனமா இருக்குன்னு அவ சொல்றா. அதனால நானும் ஹியூபர்ட்டும் சேர்ந்து இதை பிரிச்சு எடுத்துக்கலாம்னு இருக்கோன்னு அவ சொல்றா. நேத்தனுக்கு எதிரா நீ வேலை செய்ய போறியான்னு தியோ கேட்க, சாலிக்கும் அதுல கொஞ்சம் சந்தேகம் வருது. அவன் வெறும் 4வது லெவல் ஆளுதான், நம்மள அவனால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு செல்சியாவும் ஹியூபர்ட்டும் ஒரே குரல்ல சொல்றாங்க. அந்த குடும்ப தலைவன் ரொம்ப வீக்கான ஆளு, அதனால இந்த மேட்டர் இப்பவே முடிஞ்சிருச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. தியோ தன் சேர்ல சாஞ்சு உட்காந்துக்கிட்டு நீங்க 2 பேரும் எப்பேற்பட்ட ஆபத்துல மாட்டிக்க போறீங்கன்னு உங்களுக்கு இன்னும் புரியலன்னு சொல்றான். என்ன சொல்ற நீன்னு செல்சியாவும் ஹியூபர்ட்டும் ஆச்சரியமா கேக்குறாங்க. உயிரோட இருக்கணும்னா பேசாம ஒதுங்கி போயிடுங்கன்னு தியோ அவங்கள எச்சரிக்கிறான். ஹியூபர்ட் கொஞ்சம் இறங்கி வந்து இத பத்தி சாலி நீ என்ன நினைக்கிறேன்னு கேக்குறான். நான் உங்க பிளான்ல குறுக்கிட மாட்டேன், ஆனா நான் உங்க கூடையும் சேர மாட்டேன்னு சாலி கராரா சொல்லிடுறா. எதுக்கு இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு செல்சியா யோசிக்கிறா. அப்போ லாரி ரூமுக்குள்ள வந்து தலைவர் வர்றாருன்னு சத்தமா அறிவிக்கிறான். அவன் கூடவே எதற்கும் துணிஞ்ச ஏகப்பட்ட வீரர்கள் அங்க ஓடி வர்றாங்க. 4வது லெவல் வீரர்கள் முன்னாடி நிற்கிறத பார்த்ததும் அவங்க தான் தலைவன் போலன்னு செல்சியாவும் ஹியூபர்ட்டும் நினைக்கிறாங்க. ஆனா அந்த வீரர்கள்லாம் வழிவிட எங்க உண்மையான தலைவரை வரவேற்கிறோம்னு அவங்க சொல்றாங்க.
நேத்தன் ரொம்ப நிதானமா கைய கூட பாக்கெட்ல இருந்து எடுக்காம உள்ள வர்றான். தன் முன்னாடி இருக்கிற தலைவர்களை மிரட்டலா பாக்குறான். ஆனா தேவையில்லாத கோபத்தை காட்டல. யாருடா இவன் இவ்ளோ தினாவட்டா வர்றானேன்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அங்க இருக்கிற அந்த சத்தத்தை கட்டுப்படுத்துற கவசத்தை பார்த்துட்டு எதுக்கு இங்க மந்திரத்தை போட்டு வச்சிருக்கீங்கன்னு நேத்தன் யோசிக்கிறான். அதை எடுக்க சொல்லி கெஞ்சாம தன்னோட பலத்தை வச்சு அதை உடைக்க முடிவு பண்றான். தன் நெருப்பு சக்தியால அந்த கவசத்தையும் அதை உருவாக்குன பூச்சிகளையும் ஒரே அடியில பொசுக்கிறான். இப்போ நம்மால நிம்மதியா பேச முடியுமான்னு நேத்தன் கேட்கிறான். அவனோட சக்தியை பார்த்த செல்சியாவும் ஹியூபர்ட்டும் மிரண்டு போய் நிக்கிறாங்க.